ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி சமைக்கிறத காமிக்க முடியல, அதனால் சமைச்சதுக்கப்புறம் உள்ள வீடியோவை காமிக்கிறேன். ஓகேங்களா? சூப்பரான ஒரு குழம்பு வச்சுருக்கேன், நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு தான். நல்லா கிரேவியாக அழகாக சூப்பராக பயங்கர டேஸ்ட்டாக காரச்சாரமாக வச்சுருக்கேன். ஒரு 4 பெரிய கத்திரிக்காய் போட்டிருக்கேன், ஆனால் எல்லாமே பிஞ்சு கத்திரிக்காய், விதை இல்லாத கத்திரிக்காய். சரிங்களா? இதுக்கு நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தா பூண்டு போட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன் மிக்சியிலேருந்து. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நல்லா காய் வெந்து வந்ததுக்கப்புறம் மசிஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வந்து வதங்கி வரணும். கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா திக்காகி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு வாரம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக கேரட் பொரியல். இது சிம்பிளாக ஒரு பொரியல், காரத்துக்கு கொஞ்சம் இனிப்பு, அதனால் அவ்வளோதான் மேடம். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சமையல். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சமைச்சதுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு இது வேறு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நாளைக்கு லஞ்சுக்கு இதை எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சமையல் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடும் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி பொண்ணோட பிறந்தநாள் அப்படின்றதுனால நைட்டுக்கு டின்னர் வந்து நாங்கள் KFC வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் நாங்கள் ஒன்றும் செய்யலை. சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த வேலையில் பிஸியாக இருந்ததுனால சமையல் வீடியோவை எடுக்க முடியல பர்த்டே செலிப்ரேஷனில். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு படுக்க வேண்டியது தான். பாய், குட் நைட்.